ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐஎம் டுடே. யாருக்காகவும் எதுக்காகவும் ஏன் கவர்மெண்டே வந்து கேட்டாலும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் தங்களோட இடத்தை விற்க முடியாது, தன்னோட இடத்தை விட்டு நகர முடியாதுன்னு ரொம்பவும் பிடிவாதமா இருந்த ஹவுஸ் ஓனர்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஜப்பானை சேர்ந்த டகாஷிட்டோ அப்படிங்கிற இந்த விவசாயி 1978ல டோக்கியோல நரிட்டா ஏர்போர்ட்டை ஓபன் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலேயே இது ரொம்ப சர்ச்சையான ப்ராஜெக்டா இருந்தது. ஏன்னா ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு ரெடி பண்ணன இடம் விவசாய நிலமா இருந்தது. விவசாயிகள் நிறைய பேருக்கு அந்த இடம் சொந்தமா இருந்தது. 2002 வரையிலுமே இந்த ஏர்போர்ட்டுக்கு சிங்கிள் ரன்வே மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா அதை சுத்தி இருந்த நிலத்தை ஒன்னொன்னா விவசாயிகள்கிட்ட பேசி வாங்கிட்டாங்க. ஆனா டகாஷிட்டோ அப்படிங்கிற இந்த விவசாயி மட்டும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் தன்னோட நிலத்தை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா மறுத்துட்டாரு. தன்னோட இடத்தை சுத்தி இருக்கிற மத்த இடம் எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு சொந்தமாயிருச்சு. அதனால தன்னோட இடத்துக்கு வர்றதுக்கே அண்டர் கிரவுண்ட் டனலை யூஸ் பண்ணி தான் வந்து இப்ப வரையிலும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வு ஃபேமிலி. இவங்க சைனாவுல சாங்சிங் அப்படிங்கிற இடத்துல 3 தலைமுறைகளா இந்த வீட்டுல குடியிருந்திருக்காங்க. இவங்க இருந்த இடத்துல மிகப்பெரிய ஷாப்பிங் மாலை கட்டுறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லாருமே அவங்களுடைய நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா வு ஃபேமிலி மட்டும் அவங்களுடைய வீட்டை கவர்மெண்ட்டுக்கு விட்டு கொடுக்கல. அதனால டெவலப்பர்ஸ் அவங்க வீட்டை சுத்தி இருந்த இடத்த எல்லாத்துலயுமே 30 அடி பள்ளத்தை தோண்டுனாங்க. இருந்தாலும் அவங்க அதை விட்டு கொடுக்கல. யாங் வு அப்படிங்கிற இந்த வீட்டு ஓனர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன். அவர் யூஸ் பண்ண நங்சக்ஸை வச்சு அவங்க வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கு படிக்கட்டை செதுக்கி அதை யூஸ் பண்ணாங்க. அவங்க வீட்டு உச்சியில சைனீஸ் பிளாகையும் பறக்க விட்டாங்க. இருந்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு நகரல. 2007ல மிகப்பெரிய செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்திருந்தாங்க. அடுத்தது ஜெங் மெய்ஜூ. சைனாவில் ரூயான் பகுதியில் இருக்கிற இந்த வீடு ஜியாங் மெய்ஜூ அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமானது. 2013ல இந்த இடத்துல மிகப்பெரிய பிசினஸ் பிளாசாவை கட்டுறதுக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க. அதனால அங்க இருந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து மூவ் பண்ணாங்க. ஆனா ஜெங் மெய்ஜூ அப்படிங்கிற இவங்க மட்டும் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்காம தன்னோட வீட்டை விட்டு கொடுக்கல. அதனால கவர்மெண்ட் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை, வாட்டர் சப்ளை இது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் அவங்க அதுக்கெல்லாம் அசரல. அவங்க வீட்டை சுத்தியுள்ள எல்லா இடத்தையுமே இடிச்சு போட்டு வெறும் கட்டட இடிபாடுகளா மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அந்த வீட்டை இப்ப வரையிலுமே அவங்க விட்டு கொடுக்காம இந்த வீடு இப்படியே தான் இருக்கு. அடுத்தது லியூ பாகன். இவரு சைனாவை சேர்ந்த ஒரு வாத்து பண்ண வச்சிருந்த விவசாயி. இவரு தன்னுடைய லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தன்னுடைய ட்ரீம் ஹவுஸை கட்டியிருந்தாரு. ஆனா ஒரே வருஷத்துல அந்த இடத்துல மிகப்பெரிய ஹைவே வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அவரை வெளியேற சொன்னாங்க. இவர் தன்னுடைய வீட்டை கட்டுறதுக்காக $1,20,000 செலவு பண்ணியிருந்தாரு. ஆனா கவர்மெண்ட் வெறும் $40,000 தரதா தான் சொன்னாங்க. அதனால அவர் தன்னோட வீட்டை விற்க மறுத்துட்டாரு. இப்ப வரையிலுமே ஹைவேக்கு நடுவுல இவரோட வீடு இருக்குது. அவ்வளவு டிராபிக்ஸையும் அவரு சஸ்டெயின் பண்ணிட்டு இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்தது வேரா குக்கிங். 1961ல வேரா குக்கிங் அப்படிங்கிற இந்த லேடியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இந்த வீட்டை வாங்கினாங்க. சம்மர்ல வந்து தங்கறதுக்காக இவங்க இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாப் கோச்சின் அப்படிங்கிற ஒரு மில்லியனர் இந்த வீடு இருக்கிற இடத்துல ஒரு காசினோ பில்டிங்கை கட்டுறதுக்கு முடிவு பண்ணாரு. அதனால இவங்களுடைய வீட்டை மிகப்பெரிய விலைக்கு அவர் கேட்டிருந்தாரு. ஆனா இவங்க அதை குறுக்க மறுத்துட்டாங்க. அதனால அவங்க வீட்டை சுத்திலும் இருக்கிற மற்ற இடங்களை மட்டும் வாங்கி பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா பாதி வேலை நடக்கும் பொழுதே அவருக்கு மிகப்பெரிய பினான்சியல் ப்ராப்ளம் வந்ததுனால வேலையை நிறுத்திட்டாங்க. இவங்களோட வீட்டை சுத்தி இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாமே கட்டி முடிக்கப்படாத குட்டி சவர்களா இருந்தது. 1993ல ட்ரம்ப் வந்து அவருடைய இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இந்த இடத்தை விலைக்கு கேட்டாரு. ஆனாலும் இவங்க கொடுக்க மறுத்ததுனால அவருடைய லீகல் டீம் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரஷரை கொடுத்தாங்க. இதனால ட்ரம்ப்பை இந்த லேடி கோர்ட்டுக்கே இழுத்துக்கிட்டு போய் அந்த கேஸ்லயும் வின் பண்ணாங்க. 2010 வரலும் இவங்களுடைய வீட்டை விட்டு கொடுக்காம அங்கேயே தான் வாழ்ந்தாங்க. அடுத்தது ஹாஃப் ஹவுஸ். 1957ல கனடாவுடைய டொரண்டோ பகுதியில் ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக அந்த ஏரியாவில் இருந்த எல்லா வீடுகளையும் வேலை பேசினாங்க. எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட வேலை பேசி முடிச்சாச்சு. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் விற்காம இருந்தது. அந்த வீடு ஆல்ரெடி 2 பேருக்கு சொந்தமா இருந்தது. அதுல ஒருத்தர் விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஒருத்தர் ஒத்துக்கல. அதனால டெவலப்பர்ஸ் அந்த வீட்டை கவனமா சரிபாதியா பிரிச்சு வெட்டி எடுத்துட்டு டெவலப்மெண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கனடாவில் இப்ப வரையிலுமே இந்த ஹாஃப் ஹவுஸ் ஃபேமஸான லேண்ட்மார்க்கா இருக்கு. அடுத்தது ரோடு ஹெட். 2015ல சைனாவுடைய நன்னிங் பகுதியில் மிகப்பெரிய லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ஸை கட்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பழமையான சின்ன வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டோட ஓனர் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அவரோட வீட்டை விட்டு கொடுக்கல. அதனால அவரோட வீட்டை சுத்திலும் இருக்கிற இடத்துல லக்ஸுரியான அபார்ட்மெண்ட்ஸும் மிகப்பெரிய ரோடும் கட்டிட்டாங்க. இப்ப அந்த சின்ன குடிசை வீட்டை சுத்திலும் லக்ஸுரியான கார்ஸ் டெய்லியும் நின்றுகிட்டு இருக்கு. அடுத்தது மேரி குக்.
நியூயார்க்ல மேன்ஹட்டன் பகுதியில ரொம்பவும் சீப்பான விலைக்கு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டியிருந்தாங்க மேரி குக் அப்படிங்கிற இந்த லேடி. ஆனா அவங்க இருந்த பகுதியில லக்ஸூரியான அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி அவங்க இடத்த கேட்ட பொழுது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அவங்க இடத்த கொடுக்கல. அதனால அவங்க வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் லக்ஸூரியான அபார்ட்மெண்ட்ஸை கட்டிட்டாங்க. இப்போ அவங்களுடைய வீட்டோடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸ்லயே 8 ஃபிகர்ஸ் அளவுக்கு ரொம்பவும் எக்ஸ்பென்சிவா ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்க பார்த்த எந்த ஹவுஸ் ஓனர் ரொம்பவும் ஸ்டபானா இருந்தாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.